கொண்டு எதுக்கு பெரிய தொண்டு நிறைய அழுதியா? அடுத்த எபிசோட்ல கேகேஆர்ல நம்ம சென்னை மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுப்போம். நன்றி, வணக்கம். பயப்படாத, ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா. வணக்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு சிஎஸ்கே vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் அரங்கேறி இருக்கு. எப்பவுமே மஞ்ச மாக்கானா இருந்த இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட் இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ல வர வந்து இந்த ஐபிஎல் எல்லாம் சூதாட்டாங்க. அது வந்துட்டு நம்ம இந்தியன் டீம், ஒரே இந்தியன் டீம் சப்போர்ட் பண்ணுவோம், ஒரே நாடு இந்தியா, அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சி ஆல் ஆன் இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் எடுத்து. உங்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிருக்காங்க. நானா பண்றேன் ஸ்டேடியத்துக்கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? 100 அடிக்கிறதே பெரிய விஷயமா? அப்படி இல்ல, அவன் 7 ஓவர் 8 ஓவர் 100 அடிச்சுட்டு இருக்க. நம்ம கடைசி 20 ஓவர் அடிச்சது கை தட்டுறாங்க. 4 அடிச்சு முடிச்சது 11 ஓவர் பவுண்டரி இல்ல மிடில் ஓவர்ஸ்ல. T20 மேட்ச் தான் ஆடுறீங்க? இல்ல, நாங்க ஓடி தான் ஆடுறோம். நாங்க ரச்சின் கான்வே 2 பேருமே வந்து ஓடி ஸ்டார்ஸ். நாங்க வந்து அடுத்து ஓடி சீரிஸ் ஒன்று நியூசிலாண்டோட, அதுக்கு வந்து நாங்க பிராக்டிஸ் எடுத்துருக்காங்க. நியூசிலாந்து பிளேயர். ஆமா. ஓகே வெரி குட் பேட்டிங் ஆர்டர். சரி, அதுக்கெல்லாம் வருவோம். இப்ப திடீர்னு வீடியோ எடுத்து முடிச்சு அடுத்த நாள் சொல்றாங்க இந்த மாதிரி ருத்து வந்துட்டு இன்ஜர்டு. ராஜஸ்தான் மேட்ச்லயே வந்து துஷார் தேஷ்பாண்டே அவனாலதான் எல்லாமே நடக்குது. சரி விடுங்க, அவனுக்கு அவனாலதான் அடி விழுந்துச்சு. அவன் பால் போட்டான், தெரியாம பட்டு. ஞாபகம் இருக்கா? போன சீசன் முன்னாடி சீசன்ல தான் அவனாலதான் அடி வாங்கணும். நம்ம அவ்வளவு ரன்னுக்குள்ள லீக் பண்ணான், பின்னாடி அவன் தான் காரணம். ஆமா, அவன் தான் காரணம். இப்ப அதுக்கப்புறம் இல்ல, 3 மேட்ச் உடனே கையோட வந்து ஃபீல் பண்ணி கேப்டன்சி பண்ணி, that is the fight of the dog. Congrats, well achieved ருத்து. இல்ல நிறைய பேரு ருத்து போனதுன்னு அப்பாடா இந்த தோனி வந்துட்டு எல்லாம் மிஸ் ஆனது. உன் டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவன் போயிட்டான். அவன் ஒத்த கையில கூட, இன்ஜார்டான கையில கூட ஆடுவான். தீபக் கூட ஆட நல்லா. அது வரும் நம்ம இந்த இம்பாக்ட் 10 ரன் இழந்திருக்கீங்க. அது சரி, எனக்கு நீ இழக்கிறது முடிவாயிடுச்சு. அது பெரிய 220 சேசிங்ல நீங்க வந்து கொடுக்க போறீங்க. அடிச்சதே 100 ரன். அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பவுலர். உனக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்லோவாகும் அப்படி கூட சொல்லலாம். அவங்க ஏன் 10 ஓவர்லயே முடிச்சிட்டாங்களா மேட்ச்? இது வந்துட்டு ஹையஸ்ட் லாஸ்ல என்னன்னா, இந்த லாஸ் வந்து பிகஸ்ட் எவர் லாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பால்ஸ் ரிமைனிங் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. சென்னைக்கு இவ்வளவு கேவலமா நம்ம தோத்ததே இல்ல. ப்ராபபிலி கொடூரமா தோத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் லாசஸ். தெரியல எனக்கு எப்படி அது வரும் அப்படின்றது. பாவமா இருக்கு அவனை பார்த்தாலே. நம்ம வீடியோ எடுக்கிறதான் பிரச்சனை. நம்ம வந்து இப்ப நாங்க அதனாலதான் வந்து சைட்ஸ் மாறி உட்காந்து சிஎஸ்கே லக்கு மாறும் அப்படின்றதுக்காக இவருக்கு பதிலாக இவர் மாதிரி நான் அப்படி போயிட்டேன். ருத்ராஜ் கேப்டன்சி தோனி கிட்ட போய் அந்த மாற்றமே ஒன்னும் ரிசல்ட் கொடுக்கலையா? இப்ப நம்ம மாதிரி உட்கார்ந்ததுனால ரிசல்ட். கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடுது இல்ல, அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆனா சூப்பரா திருப்புறீங்க கண்ணாடியை. இதே மாதிரிதான் 2022 ஒரு வாட்டி இந்த கண்ணாடியை திருப்பினாங்க. ஜடேஜா கேப்டன்சி கொடுத்து அவனுக்கு வந்து அதே பேட்டர்ன் இன்ஜரி, இந்த தலை வந்து ரிப்ளேஸ் பண்ண அப்படி சீசன் முடிப்போம். அதே ஸ்கிரிப்ட். இப்ப சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதாகவும், இந்த நேரத்துல சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ரைட் ஆமா இருந்த ருத்ராஜ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. அதனால இப்ப திரும்ப தோனிக்கிற கேப்டன்சி போய் இப்ப தோனி அந்த டீமை வந்து மீட் எடுத்து பிளே ஆஃப் குள்ள கொண்டு போவாரு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணாங்க. மேட்சுக்கு முன்னாடி எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. ஒரு மாதிரி ஒரு சாயலா, ஓகே தோனி வந்து பேக் டு கேப்டன்ஷிப் வராரு, இந்த மேட்ச் தெரிக்க விடுறோம். எனக்குமே வந்து டீமை பார்க்கும்போது நல்லாதான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க நம்ம ஏமாத்திருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கொல்கத்தா இவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு தெரியல. நம்ம கூட ஆடும்போது எல்லா ரைவல்ரி டீம்ஸ்க்குமே அந்த இன்டென்ட், சிஎஸ்கே வந்து இத்தனை வருஷம் எங்களை ஓட விட்டீங்கல்ல, இந்த வருஷம் இந்த ஹோம்லயே வந்து செய்யறதுன்றது விச் ஹஸ் நாட் ஹேப்பன் டு சென்னை நிறைய வாட்டி. இப்ப சென்னையிலேயே சென்னைக்கு நடக்கும்ன்றது, சென்னை சேப்பாக்க வந்து ஃபோர்ட்ரஸா வச்சிருந்த எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப வந்து பெங்களூர் அடிச்சான், டெல்லி அடிச்சான், இப்ப இங்க திருப்பியுமா அடிக்கிறான். அது கர்மாய் சபூமரங். ஏன்னா எல்லா ஊரையும் நம்ம போய் அடிச்சிருக்கோம் அவங்க ஊர்ல. சோ அவங்களோட ரவுண்ட் வரும்போது அவங்க வந்து நம்ம ஊர்ல அடிச்சுதான். சரி, இம்பாக்ட் பேசும். யாரு தீபக் கூட மாசா அல்ல 10 ரன் வந்தாவது 2 ரன் ஓடி எடுத்திருப்பான். டக் அவுட் ஆயிட்டான். ஒர்க் ஆகிதான் தோனி தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு இருப்போம். அதுதான் நம்ம. இப்ப நம்ம டீம்ல இன்னைக்கு ஒரே பாசிட்டிவ், ஒன்லி ஒன் பாசிட்டிவ் இருக்கு. அன்சுல் கம்போஜ். He was impressive. அந்த ஃபர்ஸ்ட் நோ பால் அதெல்லாம் நர்வஸ், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். பட் அது போக அந்த போட்ட விக்கெட் ஆகட்டும், ஃபீல்ட் அவன் பண்ண அட்டம்ஸ் ஆகட்டும், அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா நல்ல கேட்ச் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ண இப்போதைக்கு ஆள் இல்லை நம்ம டீம்ல. ஃபேஃப், ரெய்னா, பிராவோ,
அப்படி ஃபீல்டர்ஸ் நிரம்பின ஒரு டீம்ல வந்துட்டு ஃபீல்டு பண்ண ஆள் விஜய் சங்கருக்கு வந்து கேட்ச் அஸ்வின் அவரே எப்பயாவது விக்கெட் எடுக்கிறாரு. அதையும் வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா என்ன விஜய் சங்கர்? இன்னைக்கு விஜய் சங்கரோட இன்டென்ட் ஆக்சுவலா கொஞ்சம் வே பெட்டர் தென் அதர் பேட்டர்ஸ். அது வந்து ரொம்ப இருட்டுல ஒரு சின்ன கூட பிரகாசமா தெரியும்ன்ற மாதிரி விஜய் சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆமா 2 சான்ஸ் லக்கி டே. ஆமா 2 சான்ஸ் வந்துச்சு. பட் வேணும்னே விஜய் சங்கரோட கேட்ச டிராப் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. அப்படிதான் நானும் நினைச்சேன். இன்னொரு விஷயம், சுரேஷ் ரெய்னா பத்தி பேசுனதுனால இது வருது. ஒரு காலத்துல சிஎஸ்கேல ஒரு விக்கெட் போனவுடனே சுரேஷ் ரெய்னா வருவாரு, அப்படியே கிராஜுவலா அந்த கிராஃப் வந்து டேக் ஆஃப் ஆகும். அப்படிப்பட்ட ஸ்லாட் அந்த ஒன் டவுன். இப்ப இறக்குறீங்க பாருங்க ஒரு பிளேயர் திருப்பாத்தின்னு. இல்ல அது என்ன ஸ்டாட்ஸோ என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ முன்னாடி நல்லா விளையாடி இருப்பாங்க. இந்த செட்டப்ல அந்த இவங்க ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் பூனேல அவன் வந்து அவன் ஆக்சுவலா பூனேக்காரன். அதனாலதான் அவனுக்கு அங்க வந்து ஆடும்போது அவன் நல்லா ஆடினான். அவன் வந்துட்டு நல்ல பேட்டர் தான் இருந்தான் அட்லீஸ்ட் 2017. ஒரு முக்கியமான கேள்வி, சிஎஸ்கே எங்க தப்பா போனாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, அவங்க இது ஹோட்டல் வந்து மெரிடியன் தான், அங்க இருந்து மேட்சுக்கே வராம அப்படியே வேற எங்கேயாவது கூட போயிட்டு பிராக்டிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். அதுதான் அவங்க பண்ண ஒரே தப்பு. இப்ப பிளே ஆஃப் வாய்ப்பு ஏதாவது இருக்கா இந்த மேட்ச்க்கு அப்புறம்? எனக்கு தெரிஞ்சு நாங்க we are here for the vibes. We don't want the cup, we want only the vibes. RCB மோட் போயிட்டோம். இல்ல ஜோக்ஸ் அபார்ட் கஷ்டம் தான். இருக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் எத்தனை ஜெயிக்கணும்? 7 தானே? 7 மினிமம். 7 கன்சிக்யூட்டிவ் 7 wins தல ஃபார் a reason. அவ்வளவுதான் சிஎஸ்கே. சரிப்பா. இல்ல தோனியை பாக்குறாங்க, கேப்டனா பிரஸ் மீட் வருவாரு பேசுவாரு, அதெல்லாம் ஓகே, ஐம் ஹாப்பி. பட் தென் உங்க டீம்ல ஒரு பிளேயர், அதுவும் ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட், ருத்ராஜ் மாதிரி ஒரு டேலண்ட், அவன் டீம் விட்டு வெளில போறான்னு நீ வந்துட்டு சந்தோஷப்படுற அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் உன் லாயல்ட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ ஓப்பனிங் இறங்கு, நான் சோகப்படுறேன். நீ ஓப்பனிங் இறங்கு, நான் வருத்தப்படுறேன். அஜிஜோ கை உடைஞ்சு போச்சு, நாங்க சொல்றது நீ கேட்கவே மாட்டேன் அப்படின்னா நீ போனா என்ன இருந்தா என்ன தானே இருக்கும் ஜெனரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட். சோ தட் இஸ் 2 மேட்ச் கழிச்சு இப்ப போனதுனால சந்தேகம் தான் வருது, உண்மையில அடிபட்டுதா இல்ல தோனி திரும்ப கேப்டன்சி இல்ல ஜடேஜாவுக்கும் இதேதான் நடந்தது இல்ல முன்னாடி. ஜடேஜா வந்து அடிபட்டதுன்னு சொன்னாங்க. என்ன தொடர்ந்து சென்னை தோத்துக்கிட்டே இருக்காங்க, சரி ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான், தம்பிங்க வாங்க கையை கொடுங்க முறுக்கி போட்டு அந்த மாதிரி. வேற என்ன பேச போறீங்க? என்னன்னா 2023 ஐபிஎலுக்கு அப்புறம் பிச்சர்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. 2023 வேர்ல்ட் கப் நடந்ததுல இந்தியால. அதுக்காக வந்து ரீவேம்ப் பண்ணாங்க. என்னன்னா ஏற்கனவே இருந்த பிச்சர்ஸ் வந்துட்டு பெட்டர் ஆகியிருக்காங்க. லைக் அதுக்கான முன்னாடி இருந்த டைம்ஸ்ல உனக்கு இந்த ஸ்பின் டு வின்னு அந்த மேட்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் நம்ம 2024லயே தோத்தோம் நான் நினைக்கிறேன். இல்ல ஆட தெரியாதவன் போனையா இருக்கு அந்த கதையா இல்ல. உண்மையிலேயே நீ யோசிச்சு பாரு, இம்பாக்ட் சப் வந்ததுக்கு எல்லா டீமும் தான் இம்பாக்ட் சப் இருக்கு, எல்லாமே மாறிடுச்சு. நீ இன்னும் அதே பழைய டெக்னிக்கை வச்சு நீ ஆடுறனா அது ஒர்க் அவுட் ஆகும். அதே கிரவுண்ட்ல நீங்க ஆடின அதே பிட்ச்ல தான் கொல்கத்தா 10 ஓவர்ல அடிக்கிறானுங்க. அதே பிட்ச்ல தான் நீங்க ஏன் 20 ஓவர்ல அதை கூட அடிக்க முடியும்? அதான் சொல்றேன். இப்ப நீ பிரஸ் மீட்ல வந்துட்டு பிட்ச்ன்றீங்க, மாறிட்டே இருக்கும். பிட்ச் அப்ப இருந்த பிட்சுக்கு அப்ப இருந்த அப்ரோச் ஓகே, இப்ப மாறின பிட்சுக்கு உன்னோட அப்ரோச் நீ மாத்தணும் நான் சொல்ல வரேன். நீ வந்துட்டு ஏதோ தோனியை பிரஸ் மீட்ல சொன்ன அப்படி லைக் எங்க டீம்ல வந்து 6 அடிக்கிற ஆட்கள் இல்ல 4-4 நாங்க அடிச்சுப்போம், விச் மேட் சென்ஸ். பட் தென் இவன் அதையாச்சும் ரெகுலரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல கடைசி பால் 6, அதுக்கு அடுத்த பால் 6 கேகே ஆடும்போது அங்கேயே வந்துட்டு 20 ரன், ஓகே சூப்பர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க இருந்து கலில் ஃபர்ஸ்ட் 5 பால் நல்லா போடணும், சரி ஓகே ஒளி தெரிகிறது அப்படின்ற மாதிரி இருந்தா எல்லாம். உங்க பேட்டிங் ஆர்டர் எப்படி இருந்தது? ஆர்டர் இருக்கா? ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன்ஸா கிரிக்கெட் ஃபேன்ஸாவே இது பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் பண்ண போறாங்கன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தான். எக்ஸ்பீரியன்ஸும் யங் டேலண்டோட மிக்ஸ் இருக்கணும். இப்போ எனக்கு அந்த வன்ஷ்பேடி ஆகட்டும், ஆண்ட்ரே சித்தார்த் ஆகட்டும், இந்த வன்ஷ்பேடி பார்க்கணும் ஆசை. ஆக்சுவலா இந்த டெல்லி பிரீமியர் லீக் நல்லா பண்ணதா நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அதுல வந்தவன் தான் இவனும். இல்ல டேபிள் ஏதாவது தலைகீழ வச்சு பாத்துட்டு இருக்கீங்களா? கடைசியா அந்த 10வது இடத்துக்கு போறதுக்கு அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது. இல்ல நான் யோசிக்கிறேன், நம்மளே இவ்வளவு கேவலமா ஆடியே நம்ம 9வது இடத்துல இருக்கோம், 10வது இடத்துல என்ன பண்றான்? அவன் இன்னும் ஒரு மேட்ச் ஆடல, அதை விட நம்ம ஒரு மேட்ச் அதிகமா ஆடி இருக்கோம். அதனால இருக்கு அவன் அந்த மேட்ச் ஆடி தோத்தா கூட நம்ம தான் 10வது இடத்துல இருப்போம். ஏன்னா ரன் ரேட் ஆமா ரொம்ப அடி வாங்கிடுச்சு. கேட்டா ரன் ரேட்டுக்கு ஆடுறேன்னு எல்லா மேட்ச் ஆடினீங்களே. சிஎஸ்கேவோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. இந்த சீசன் 2025 நமக்கு கப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரியாது. 26 சீசன்ல நம்ம வந்துட்டு பாத்துக்கலாம். இது எலெக்ஷன்லயா அதான் முடிச்சுக்கலாமா? அதான் முடிச்சு விட்டாங்களே. நாங்களும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து
சென்னை நடந்த எல்லா மேட்ச்லயும் எப்படி விளையாண்டாங்க அப்படின்றது வந்து தொடர்ந்து வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு அதனால தான் கில்ட் ஆகுது, நாங்க போடுற வீடியோ போடுறதுனால தோத்து போறாங்களா அப்படின்றது. அதனால நாங்க வந்துட்டு LSD மேட்ச் அப்போ வந்துட்டு நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். ஆமா, அதுல வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டாங்கன்னா வீடியோ எடுக்கலாம். சரி, வின் பண்ணல அப்படின்னா திஸ் வில் பி த லாஸ்ட் வீடியோ ஆஃப் தி சீரீஸ். அப்படி என்ன இது என்ன முடிவு? எனக்கு சென்னை மேல ஒரு மாதிரி பாவமா இருக்கு. ஓ, சென்னை அப்ப கூட ஏன் மேல பாவம் இல்ல, அதை பார்த்து வருத்தப்படுறேன்னு பார்க்க ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறியே. என்னதான் எனக்கு வந்து மத்த டீம்ஸ் மேல வந்து ஈர்ப்பு இருந்தாலும் எனக்குள்ளேயே அந்த மஞ்சள் ரத்தம் தான் ஓடுது. கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு 2026 சீசன்ல வந்துட்டு வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். இந்த சீசன் CSK is coming back stronger. அடுத்து 7 consecutive wins. தலை ஃபார் அ ரீசன். ஏன்னா 7 வின்னு, ஒரு மேட்ச் தோக்காம எல்லாத்துலயும் பாவா அவரே கன்ஃபியூஸ். ஒரு மேட்ச் விடாம அடுத்து 7 மேட்ச்ல தொடர்ந்து தோத்து 7 consecutive. இப்ப மீதி இருக்கிற இந்த சீசன்ல அடுத்தடுத்து 7 consecutive wins ஜெயிச்சு தலை ஃபார் அ ரீசன். 7 மேட்ச் தோத்து என்னடா ஒரு பேச்சுக்கு கூட வர மாட்டேங்குது ஜெயிப்பாங்கன்னு. டியர் வியூவர்ஸ், மறக்காதீங்க, தோனி இஸ் பேக் as the captain again. So come back சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த லீக்ல வந்து இதுக்கப்புறம் ஹோப் இல்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஹோப் மட்டும் தான். யாரா நீ குறுக்க தொடர்ந்து ஒரு 7 மேட்ச் ஜெயிக்கணும், 8 மேட்ச் ஜெயிக்கணுமா, தொடர்ந்து அதுல 7 மேட்ச் ஜெயிச்சு தோனி தலை இஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லி தோனி ப்ரூவ் பண்ண போறாரு அப்படின்னு நான் நம்புறேன். உனக்கு நம்பிக்கை இருக்கா இந்த வாட்டி சென்னை பிளே ஆஃப் வரும்னு? A man can dream. Dreams are meant to be achieved. அதனால யாரோட ட்ரீம்ஸ்? CSKக்கும் லாயலான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த எனக்கு அது ஓகே, சூப்பர், அது ஓகே. ஆனா தோனி ஃபேன்ஸ், CSK கிளப்போட ஃபேன்ஸ் தெரியுது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா எவிடென்ட்டாவே தெரியுது. தோனியை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே போறாங்க, விச் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக். அதெல்லாம் நம்ம வேற வீடியோல பேசுவோம். இன்னைக்கு எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீ குமரவேல், இவர் கிரிக்கெட் அனலிஸ்ட் அருண் பாலாஜி. அடுத்து வர LSG கூட இதுக்கு மேல உடம்புல சத்து இல்லை தம்பி. என்ன ஆமா இருக்குடா அவங்கள பார்த்தாலே.